நாளைக்கு மீன்ஸ் மண்டே நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட் டவ் வந்து ஒரு 83 பாயிண்ட் மைனஸ், எஸ்எம்பி வந்து ஒரு 5 பாயிண்ட் மைனஸ், நாஸ்டாக் கம்போசிட் ஒரு 15 பாயிண்ட் மைனஸ், எஃப்டிஎஸ்சி வந்து ஒரு 4 பாயிண்ட் மைனஸ், சிஎஸ்சி 54 பாயிண்ட் மைனஸ், டாக்ஸ் 55 பாயிண்ட்டு. நிக்கி அது மற்ற ஆஸ் யூஷுவலாக நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடேவே பார்த்துட்டோம். கோல்டு இப்போ ட்ரேட் ஆகுது, இல்லை இன்றைக்கி ட்ரேட் ஆகலை, அதுவும் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓவராலாக பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் மைனஸில் இருக்குது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது, ஒரு 41 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தா எப்படியும் ஒரு 36 பாயிண்ட் கிட்ட இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்கும், பெரிய லெவலெல்லாம் இருக்காது. இவன் 41னா அவன் 35-36 இருப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம நேற்று ஃப்ரைடே முடிஞ்ச இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தா மைனஸ் ஒரு 41 பாயிண்ட் இருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஸ்லைட்டாக வந்து கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரிலையன்ஸோட Q3 ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து வீக்காக தான் இருக்குது, அதாவது இன்லைன் தான். அதாவது ப்ராஃபிட் வந்து 0.5லேருந்து 1% தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக அதை அடிக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு இன்லைனு வீக்கு Q3 ரிசல்ட்டு. அடுத்தது ஐசிசி பேங்க் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரும் குவார்டர் ஆன் குவார்டரும் குறைஞ்சிருக்கு. ஸோ அங்கே அது அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு வீக்கான இன்லைன் தான் கொடுத்துருக்கு. இன்லைன் கூட கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அது வீக்கான ரிசல்ட்டு தான் ஐசிசி Q3 ரிசல்ட்டு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை வச்சு நம்ம பார்த்தா நம்ம மார்க்கெட் வந்து அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது, அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டை பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது, இயர் ஆன் இயரும் நல்லா இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டரும் நல்லா இருக்குது. ஸோ அவன் தான் மார்க்கெட்டை ஓரளவுக்கு மேலே தூக்கின்னு போவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் மண்டே. ஸோ 2 ஹெவி வெயிட்டு, ரிலையன்ஸும் ஐசிசி வந்து எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக வீக்கான ரிப்போர்ட்டு. ரிலையன்ஸ் வந்து இன்லைன் வித்து ரிப்போர்ட்டு Q3 ரிப்போர்ட். ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட் கிளாஸான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கான். அது நம்ம Q3 ரிசல்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நான் அதை அனலைஸ் பண்ணேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு கேப் அப் மார்க்கெட்டை தூக்கிட்டு போகும். ஏன்னா இந்த நிஃப்டி 50ல் ஹை வெயிட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி தான், கரெக்டாக? அதுதான் ஹை வெயிட்டேஜ். அது எவ்வளோ நிஃப்டி 50ல் எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 11% இருக்கும். அடுத்தது ரிலையன்ஸ் ஒரு 10% இருக்கும் வெயிட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வெயிட்டில். ஐசிசி ஒரு 8% இருக்கும். ஸோ இது டோட்டலாக பார்த்தா ஒரு 29% வந்து இந்த 3 ஸ்டாக்ஸுமே இருக்கும். 29லேருந்து 30% வந்து 3 ஸ்டாக்குமே இருக்கும். இதில் 2 வந்து காலை வாரிட்டான். ஒன்று ஸ்ட்ராங்காக காலை வாரிடுச்சு ஐசிசி பேங்க்கு. ரிலையன்ஸ் வந்து அந்த ஜிடிஆரில் குறைஞ்சி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. இவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஹெச்டிஎஃப்சி தான் ஃபஸ்ட்டு, ஹை வெயிட்டேஜில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸு கூட எனக்கு ஓரளவுக்கு இன்லைன் மாதிரி தான் தோணுது. ஆனால் ஐசிசி டோட்டலாக இப்போ அது ஒரு 8% இருக்குது ஐசிசி பேங்க்கு நிஃப்டி 50ல். அப்போ எப்படியும் ஒரு 30-40 பாயிண்ட்டு கீழே வந்ததுன்னா கூட, டவுன் ஆனால் கூட, ரிலையன்ஸும் ஒரு ஓரளவுக்கு மைல்டாக டவுன் ஆனால் கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்சைடு மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் இந்த முடிவுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேர்ல்டு நியூஸு, அதாவது வேர்ல்டு மார்க்கெட் முடிஞ்ச நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மீன்ஸ் மண்டே நிஃப்டி 50 ஒரு மைல்டாக ஒரு 60 பாயிண்ட் கேப் அப் கிடைக்கலாம், 50-60 பாயிண்ட் கேப் அப் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி தான் இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகம் உள்ளது. அது நல்லா தான் ரிசல்ட் வந்திருக்கு Q3 ரிசல்ட்டு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அது என்னுடைய இது ப்ரிடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கம்மிங் மண்டேல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி 50க்கு வருவோம். நிஃப்டி 50ல்
நிஃப்டி 50 இதுதான். நிஃப்டி 50ல 25,681ல் க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி 701ல் இருக்குது. 25,701ல் க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 25,694. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கேப் அப் கிடைச்சா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல 25,759 அங்கே வந்து ஓப்பன் ஆகலாம், இப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் சல்லுன்னு கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணுறேன். ஏன்னா ரிலையன்ஸு ஐசிசி எல்லாம் ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்றதுனால கீழ் நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ராடே டைமில் செக் பண்ணணும். ஆல்ரெடி பல பேர் வந்து இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கால் சைடில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் உடனே ப்ராஃபிட்டில் இருந்தால் புக் பண்ணிடணும். இல்லை வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த முடிவு எடுக்குமோ தெரியாது. ஏன்னா ஐசிசி சரியில்லை, அதனால் அது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரிலையன்ஸும் அந்தளவுக்கு குட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதுவும் கீழே தள்ளிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் 9:15 ஓப்பன் ஆகும் போதே ப்ராஃபிட்டில் இருந்தால் புக் பண்ணிடுறது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. முடிவை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 25,759, அதை தொட்டுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும். எது வரையும் வரும்னா 25,681, இந்த ப்ளூ லைன் ஃபஸ்ட்டு அது சப்போர்ட்டாக மாறி, இல்லை இந்த 25,750 கட் பண்ணி மேலே போகிறோன்னா 25,824 இது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,995 இது அதுக்கப்புறம் இருக்க ரெசிஸ்டண்ட்டு. இந்த 3 ரெசிஸ்டண்ட் வந்து மண்டே வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை மார்க்கெட் இந்த 3 ரிசல்ட்டையுமே டைஜஸ்ட் பண்ண முடியாமல் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,600. அந்த 25,603 அது 25,600 அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அது இப்படி வந்து இப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கூட இப்படி மேலே போகலாம். அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் வாய்ப்புகள் வந்து கேப் அப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லைனை உடச்சிட்டான்னா 25,600 உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் 25,530 தான், வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே ஒரு மைல்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 25,566 இருக்குது. அதுக்கும் கீழே வந்தால் தான் இந்த 25,530, ஓகேவா? அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டு 25,472. இவ்வளோலாம் வராது. ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டண்ட்டை தான் போய் தொட்டுட்டு இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேவா? இதுதான் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் சென்செக்ஸில் வந்தால் ஆல்ரெடி இது ஒரு ப்ளூ லைனு, ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா 83,669 அதுக்கு மேலே தான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கேப் அப் கிடைச்சா அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,669. அதுக்கு மேலே இருக்கிறது 83,810. 83,810. அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டண்ட்டு 83,992. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டால் லெவலாக இருக்கும். ஒருவேளை நல்ல கேப்பப் கிடைச்சா இது டாப் ரெசிஸ்டண்ட்டு 4th 84,252. அவ்வளோலாம் போகாது. இந்த 3 ரெசிஸ்டன்ட் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இன்ட்ராடே லெவலாக. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி போகலாம், அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் இதில் ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதில் நான் இன்னும் சப்போர்ட்டே ஜென்ரேட் பண்ணலை. இது செகண்டு. இது தேர்டு. இந்த 3 சப்போர்ட்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ லைனுக்கு கீழே வந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 83,337, அதுக்கும் கீழே வந்தால் 83,157, அதுக்கும் கீழே வந்தால் 82,872. இங்கெல்லாம் வந்தால் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாம் போடுறது. நீங்கள் இந்த லைன்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் அங்கே முக்கியம். ரெசிஸ்டண்ட் பார்த்தா இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,669, அதுக்கு மேலே இருக்கிறது 83,810, அதுக்கு மேலே இருக்குது 83,992. இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது அதே கதை தான். ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முதல்ல மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் என்னவா வருதுன்னு பாருங்கள். கேப் அப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு புட் சைடில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரலாம். ஏன்னா ரிசல்ட்டு 2 சரியில்லை. இல்லை மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு கால் சைடில் நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே சடார்னு மேலே தூக்கின்னு போகும். கேப் டவுனாக இருந்தால், கேப் அப்பாக இருந்தால் கீழ் நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ரிசல்ட்டுமே என்ன ஒன்றுனா, எப்போவுமே இந்த ஐசிசி பேங்க் ரிசல்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுப்பான். இந்த வாட்டி தான் சொதப்பிட்டுச்சு. ஏன்னா குவார்டர் ப்ராஃபிட் மிஸ்ஸு, இயர் ஆன் இயரும் ப்ராஃபிட் மிஸ்ஸு. ஸோ அதை வச்சு அப்போது ப்ராஃபிட்டை வச்சு தானே மார்க்கெட்டை அடிக்கிறது. அப்போ ஐசிசி பேங்க்கை அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கு. ரிலையன்ஸாவது பரவாயில்ல, ஒரு 1% சிங்கிள் டிஜிட்லேயாவது வந்திருக்கு. இவன் அந்த மாதிரி சுத்தமாக இல்லை, 4% மைனஸில் இருக்குது ப்ராஃபிட்டு ஐசிசி. அதனால் இதை அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் மண்டே என்ன ஆகுது அப்படின்ட்டு. இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரே சைடாக மேலே போய்கிட்டே இருக்காது, இல்லை ஒரே சைடாக கீழே வந்துக்கிட்டே இருக்காது. மார்க்கெட்டுன்றது அந்த ஏற்ற இறக்கம், வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இதை புரிஞ்சிக்கணும். இந்த 3 லைன் போட்டதுனால இதுதான் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா, மார்க்கெட் ஒரே டைரெக்ஷன் போக முடியுமாலாம் இன்றைக்கி ஒருத்தர், ஒரு சின்ன பையன், அவனுக்கு நாலேஜ் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அவர் கேட்டிருந்தார். 3 கோடு போட்டால் 3 கோடை கண்டிப்பாக டச் தான் பண்ணோம். அந்த டச் பண்ணுற இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத அவருக்கு அது புரியல. அது ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போச்சு. நீங்கள் எவ்வளோ வருஷம்பா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஆளையே காணோம். இந்த மாதிரி சில பேருக்கு அது எவ்வளோ தான் சொன்னாலும் புரியவே மாட்டுது. என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த மார்க்கெட்லேயே நம்ம உட்காந்து தொலாவிக்கிட்டு இருக்கோம். இந்த லைன்ஸில் என்ன பண்ணுது ஏது பண்ணுறதுன்னு என்னை நம்பி இருக்கிற ஒரு 34 பேருக்கு தெரியும் இந்த லைன்ஸோட யூசேஜ். அவருக்கு பாவம் கற்றுக்குட்டின்னு நினைக்கிறேன். சரி, சொல்கிறவங்க 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதை கேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரியாவது கான்வர்சேஷன் வராங்களே, அது வரையும் சந்தோஷம்தான். யாருமே எதுவுமே கேட்காம இருக்கிறதுல இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் கேட்குறாங்களே, அவர் சொன்னதை கேட்டால் எனக்கு சிரிப்பு தாங்க வருது காலையிலேருந்து. நீங்கள் உங்களை மாதிரி ட்ரேடர்ஸால் தான் சார் எல்லாரும் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாரு. என்ன ரீசன் கேட்டால், ஒன்று மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லுங்கள், இல்லை கீழே போகும்னு சொல்லுங்கள். அது என்ன ரெண்டுமே சொல்கிறீங்க, மேலேயும் போகும் கீழேயும் போகும்னு. இந்த மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். எனக்கு சிரிப்பு தான் அதை படிக்கும்போது. சரி, இந்த கொஸ்டின் கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு அவர் புதுசு அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப காரசாரமெல்லாம் விவாதம் பண்ணல, சரி விட்டுட்டேன். இந்த மாதிரியும் இருக்கிறாங்க, என்னத்தை நான் சொல்கிறது. மார்க்கெட்டுன்றதே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கணும். மார்க்கெட் எப்படி போகும் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறவன் தான் சரியான ட்ரேடர் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் 100% மேலே தான் போகும் இல்லை கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஆளை காணோம் அவரை. அது இல்லாமல் ரொம்ப காரசாரமாக ஏதாவது விவாதம் போனால் யூடியூப்பே டெலீட் பண்ணிடுறாங்களா என்னான்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மெசேஜை நான் போய் பார்க்குறேன், காணோம். ஏன்னா நானும் அதை டெலீட் பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் அவராலையும் பண்ணியிருக்க முடியாது. அப்போது யூடியூப்பே டெலீட் பண்ணிவிடுதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இதை இப்போ தான் பார்த்தேன். சரி, அதை உங்களுக்கு காட்டலாம், அவர் எப்படி கேட்டிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டலான்னு பார்த்தேன். அந்த மெசேஜே காணோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு.
இந்த லெவல்ஸ் வரும்போது இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. லைன் எல்லாம் மேட்ரு கிடையாது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டில் இந்த சப்போர்ட்டில் என்னவா ஆகுது மார்க்கெட்டு, அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கம்மிங் மண்டே இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது வந்து டோட்டலாக இங்கே வந்தால் ஒரு காலை வாங்குங்க, இங்கே ரெசிஸ்டண்ட்டில் போனால் ஒரு புட்டை செல் பண்ணுங்கள், இல்லை புட்டை வாங்குங்கலாம் நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. அப்படி நான் கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஸோ எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான் தீர்க்கமாக எடுத்துக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ்,